சொன்னா அவங்க கேட்கிற நிலைமையில இல்ல மாப்பிள்ள. அதனாலதான் இந்த அதிரடி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. மாப்பிள்ள, செத்து போன என் தங்கச்சி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிலைமை பர்மனன்ட் கிடையாது. இந்த நிர்வாகத்தை நல்லா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சொத்து மொத்தத்தையும் மறுபடியும் பாண்டியம்மா சின்னம்மா பேருக்கே எழுதி கொடுத்துருவேன். நீங்க சொல்றத நம்பலாமா? மாப்பிள்ள, நான் சத்தியம் பண்றது உயிரோட இருக்கிறவங்க மேல இல்ல, செத்து போன என் தங்கச்சி நீலாவதி மேல. தயவு செஞ்சு என்ன துரோகி மாதிரி பார்க்காதீங்க, அது எனக்கு ரொம்ப வலியை உண்டாக்குது. பாண்டியம்மா சின்னம்மாவுக்கு இப்ப நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப கசப்பான மருந்து தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இதை கொடுத்தாதான் அவங்கள பிடிச்சிருக்க இறக்கன்ற ஜுரம் போகும். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா சொல்லுங்க, நான் வேணா இப்பவே ஒரு பாண்டு பேப்பர்ல மொத்த சொத்தையும் பாண்டியம்மா சின்னம்மா வேண்டாம் உங்க பேர்லயே மாத்தி எழுதி கொடுத்துறேன். என்னது, என் பேர்லையா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நான் இப்பவே எழுதி தரட்டுமா? நான் இப்ப உங்களை வர சொன்னதே என் கண்ட்ரோல்ல இருக்க இந்த காலேஜ் நிர்வாகத்தை டெவலப் பண்றதுக்காக தான். நம்ம காலேஜுக்காக புதுசா ஒரு பில்டிங் கட்ட போறேன். அதை கூட பாண்டியம்மா சின்னம்மா பேர்ல தான் ஆரம்பிக்கிறேன். நல்லா படிச்சு பாருங்க. பாருங்க, காலேஜ் அவங்களுக்கு தான் சொந்தம்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஏமாத்திரவனா இருந்தா நான் ஏன் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்? என் பேர்லயே என் வைஃப் பேர்லயே தானே பதிவு பண்ணிருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கிளீன் ஸ்லேட் மாப்பிள்ள. இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உறுதியோட இருந்தேன். இதை ஏன் உங்ககிட்ட சொன்ன தெரியுமா? நீங்க என்கிட்ட சந்தேகமா கேட்டதுனால கிடையாது, இந்த புது பில்டிங் நீங்க தான் கட்ட போறீங்கன்றதுனால. என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, இந்த காலேஜுக்கு நீங்க தான் ஆர்கிடெக்ட், நீங்க தான் கட்ட போறீங்க. அது சம்பந்தமா பேசதான் நான் உங்களை அவசரமா வர சொல்லியிருந்தேன். மாப்பிள்ள, இந்த சொத்துல இதோட வளர்ச்சியில உங்களுக்கும் கௌரிக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா கௌரி என் தங்கச்சி, நீங்க என்னோட மாப்பிள்ள. அதனால இந்த புது பில்டிங்க ரொம்ப அக்கறையாவும் ரொம்ப கவனமாவும் கட்டி தருவீங்கன்னு நான் உங்களை முழுசா நம்புறேன். அதனாலதான் கேட்கறேன், கட்டி தருவீங்களா? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், யோசிச்சு சொல்றேன். நல்லா யோசிங்க, ஆனா நல்ல பதிலா சொல்லுங்க. மாப்பிள்ள, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த சொத்தை வாரி சுருட்டுறவன் இல்ல, வெறும் வாட்ச்மேன். பாதுகாப்பா பாத்துக்கிற வெறும் வாட்ச்மேன்.